அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் 2 ஜிகேக்காக ஒரு டாப் 200 ஜிகே கொஸ்டின்ஸ் என்னங்கிறத குயிக் ரிவிஷனாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 35 நாட்கள் தான் இருக்குது. அதாவது குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் நடந்து முடிஞ்சதை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்மளால் போக முடியாது. அதனால் உங்களை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உலக நுகர்வோர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஆன்சர் கரெக்ட் தான், மார்ச் 15 என்பது சரியான விடை. இந்தியாவில் எந்த ஆண்டு ராஜ்யசபா அமைக்கப்பட்டது? அதாவது மாநிலங்களவை. இந்தியாவில் எந்த ஆண்டு ராஜ்யசபா அமைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், 1952ஆம் ஆண்டாகும். பின்வரும் எந்த செயல்முறைக்கு பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் தேவை? அது எந்த செயல்முறை? ஆப்ஷன்ல பாருங்க. பின்வரும் எந்த செயல்முறைக்கு பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் தேவை? ஆன்சர் கரெக்ட் தான், நாடாளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம், அந்த செயல்முறைக்கு கண்டிப்பா ஒப்புதல் தேவை. தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல பாருங்க, சரத்து 320 பொதுப்பணிகள் ஆணையத்தின் செயல்பாடுகள் என்பது சரி. சரத்து 120 தலைமை அதிகாரி எந்த உறுப்பினரையும் தனது தாய்மொழியில் அவையில் உரையாற்ற அனுமதிக்கலாம். சரத்து 249 மாநில பட்டியலில் உள்ள துறைகள் மீது நாடாளுமன்றத்தில் சட்டம் உருவாக்க இயலும். சரத்து 365 ஆளுநர் குடியரசுத் தலைவரின் முகவராக செயல்படுகிறார் மற்றும் மாநில அரசு செயல்பாடுகளை மேற்கொள்கிறார் என்பது தவறான இணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கரெக்ட் தான், கண்டன தீர்மானம் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமையாகும்? எது குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமையாகும்? ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான், சிறுபான்மையினர் மொழி, எழுத்து, கலாச்சாரத்தை பாதுகாத்து கொள்ளும் உரிமை தான் அந்த குடிமக்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமையாகும். தவறான இணையை தேர்ந்தெடு. சரத்து 53 என்ன சொல்றாங்க? நிர்வாக அதிகாரத்தை நிறைவேற்றும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் என்பது சரி. சரத்து 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்க வழிமுறைகள் என்பது சரி. சரத்து 63 துணை குடியரசுத் தலைவர் அலுவலகம் பற்றி கூறுகிறது. சரத்து 74 பிரதமர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார் என்பது தவறான கூற்றாகும். குற்றவியல் நீதி அமைப்பில் சீர்திருத்தங்களுக்காக பின்வரும் எந்த குழு அமைக்கப்பட்டது? குற்றவியல் நீதி அமைப்பில் சீர்திருத்தங்களுக்காக எந்த குழு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா VS மாலிமத் குழு என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. அரசு நெறிமுறை, நம்ம அரசியலமைப்பு சட்டம் பல நாடுகளிலிருந்து பல இதெல்லாம் எடுத்திருக்கோம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து? அடிப்படை உரிமைகள். ஆன்சர் பார்த்துடலாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து. அடுத்தது பாருங்க, அடிப்படை உரிமைகள் USA. பொதுப்பட்டியலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. எதிர்க்கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவர் எப்போது இந்தியாவில் முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்டார்? எதிர்க்கட்சி தலைவர் எந்த ஆண்டு முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்டாருங்கிறது பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு முதல் என்பது சரி. கீழ்கண்ட எந்த வழக்கில் நீதி புனராய்வானது அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் என தீர்ப்பளிக்கப்பட்டது? அது எந்த வழக்கு? ஆன்சர் கரெக்ட் தான், எந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்தா பாரதி வழக்குல தான் நீதி புனராய்வானது அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் என தீர்ப்பளிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி ஆன்சர் கரெக்ட் தான், ஹரிலால் ஜே கனியா என்பது சரியான விடை. முகவுரையில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவை எங்கிருந்து பெறப்பட்டது? இதுல நம்ம முகவுரையில சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவை எங்கிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பிரான்ஸ் புரோசிச்சி என்பது சரியான விடையாகும். பின்வருவனவற்றில் எது சரத்து 3 கீழ் வராது? எது சரத்தின் 3 கீழ் வராது? அதாவது மாநிலத்தின் பரப்பை அதிகப்படுத்துதல், மாநிலத்தின் பரப்பை குறைத்தல், மாநிலத்தின் எல்லைகள் மாற்றியமைத்தல், இதெல்லாம் சரத்து 3 கீழ்
வரும் புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் என்பது சரத்து 3இல் வராத ஒன்றாகும். உச்சநீதிமன்ற தற்காலிக நீதிபதியை நியமிப்பது யார்? உச்சநீதிமன்ற தற்காலிக நீதிபதியை நியமிப்பது ஆன்சர் கரெக்ட் தான், இந்திய தலைமை நீதிபதி ஆவார். பின்வரும் வார்த்தைகளை அரசியலமைப்பு முகவரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல வரிசைப்படுத்தவும். இது 6th புக் பேக்லேயே இதை கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்டான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். அதாவது இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்பது அதற்குரிய சரியான வரிசைப்படுத்துதலாகும். பின்வரும் மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட வருடத்தோடு பொறுத்துக. மாநிலங்களை அவை உருவாக்கப்பட்ட வருடத்தோடு. இப்போ ஒரு 1415 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீகார் எப்போ உருவாக்கப்பட்டது, மேகாலயா எப்போ உருவாக்கப்பட்டது, சிக்கிம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேள்விகள் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். இப்போ ரீசனில் அது மாதிரி கேள்விகள் இல்லை, இருந்தாலும் இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். பின்வரும் மாநிலங்களை அவை உருவாக்கப்பட்ட வருட குஜராத் பார்த்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு, சண்டிகர் நாகாலாந்து 1969, சண்டிகர் பார்த்தீங்கன்னா 1966, சிக்கிம் 1974. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். பின்வருவனவற்றுள் காந்திய கொள்கை அல்லாத அரசு நெறிமுறை கோட்பாடு எது? காந்திய கொள்கை அதுல கிடையாது. ஆன்சர் கரெக்ட் தான். வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை நவீன விஞ்ஞான முறையில் அமைத்தல் என்பது அதுல காந்திய கொள்கை நெறிமுறை கோட்பாடு கிடையாது. குடிசை தொழில்களை மேம்பாடு அடைய செய்தல், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் சமூகத்தின் நலிவடைந்த பிரிவுகளை சேர்ந்தோரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன் காத்தல், பசுக்கள், கன்றுக்குட்டிகள், பால் கொடுக்கும் மற்றும் பாரம் சுமக்கும் விலங்குகளை கொள்வதை தடை செய்தல், இதெல்லாம் அதுல நெறிமுறை கோட்பாடா வரும். அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக. நம்ம தேசிய சின்னங்கள் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதுதான் கேள்வி. உங்களுக்கு மயில் பார்த்தீங்கன்னா 1963, ஆர்டிடால்பின் 2010, அதே மாதிரி லாக்டோபாசில்லஸ் அந்த நுண்ணுயிரி 2012ஆம் ஆண்டு, கங்கை ஆறு 2008ஆம் ஆண்டு தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. லோக் ஆயுக்தா எந்த மாநிலத்தில் முதலில் ஏற்படுத்தப்பட்டது? லோக் ஆயுக்தா எந்த மாநிலம்? இதை அடிக்கடி பார்த்துருக்குறோம். மகாராஷ்டிரா என்பது சரியான விடை. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இதெல்லாம் நம்ம மறக்கவே மாட்டோம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா என்பது சரியான விடை. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றமானது நீதிபதிகள் நியமன ஆணையத்தை சட்டவிரோதமான என அறிவித்தது? எந்த வழக்கில் உச்சநீதிமன்றமானது நீதிபதிகள் நியமன ஆணையத்தை சட்டவிரோதம் என அறிவித்தது? ஆன்சர் கரெக்ட் தான். 4வது நீதிபதிகள் வழக்காகும். அக்டோபர் 2ஆம் நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை எந்த ஆண்டு அறிவித்தது? காந்தி பிறந்த நாள சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அறிவித்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான், 2007ஆம் ஆண்டாகும். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துடன் கலந்தோசிப்பதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்ன? குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்துடன் கலந்தாலோசிப்பதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் கரெக்ட் தான், சரத்து 143 ஆகும். பின்வருவனவற்றுள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குறித்து தவறானது எது? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குறித்து தவறானது எது? இதுல ஜனாதிபதியின் ஆணையின் பேரில் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். 62 வயது வரை பதவி வகிப்பார். அவர் 10 வருடங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். இதெல்லாம் சரி. ஊதியம் மற்றும் படிகள் மாநில சட்டமன்றத்தால் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படும் என்பது தவறான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் குடிமக்களின் குறைகளை தீர்க்க உலகில் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட மக்களாட்சி அமைப்பு எந்த அமைப்பு? குடிமக்களின் குறைகளை தீர்க்க உலகில் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட மக்களாட்சி அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் மக்கள் குறை தீர்ப்பாளர் அமைப்பு என்பது சரியான விடை. எந்த சரத்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 32 ஆகும். நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் தலைவர் யார்? நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னா மேக்நாத் சாகா என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரி, மேக்நாத் சாகா ஆவார். குடியரசு தினத்தின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யார்? குடியரசு தினத்தின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் குடியரசுத் தலைவர். சுதந்திர தினத்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரதமர் கொடியேற்றுவார்.
தற்போது எத்தனை உயர்நீதிமன்றங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே நீதிமன்றமாக உள்ளது? யூனியன் பிரதேசம் தவிர எத்தனை உயர்நீதிமன்றங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே நீதிமன்றமாக உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், 3 உயர்நீதிமன்றங்களாகும். எந்த அரசியலமைப்பு சரத்தின் மூலமாக குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுவதற்கும் அல்லது ஒத்திவைப்பதற்கும் அதிகாரம் உள்ளது? அது எந்த சரத்து? ஆன்சர் கரெக்ட் தான், சரத்து 85 என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதது எது? காப்பீடு, மத்திய பட்டியல், வேளாண்மை, மாநில பட்டியல், அதே மாதிரி பொது பட்டியலில் தொலைத்தொடர்பு என்பது பொருந்தாத ஒன்றாகும். முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? முதல் இந்திய தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா என்பது சரியான விடை. உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை கொண்டுவர எத்தனை மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும்? ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும்னா எத்தனை மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும்? ஆன்சர் கரெக்ட் தான், 100 மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரத்து 269 என்பது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் வரியை பற்றி தெரிவிக்கிறது. இதுவும் சரி. சரத்து 270 என்பது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மற்றும் மத்திய மாநில அரசுகளிடையே பகிர்ந்து கொள்ளப்படும் வரியை பற்றி தெரிவிக்கிறது. இதுல 2 கூற்றுகளுமே சரி. பின்வரும் எந்த துறை பொது பட்டியலின் கீழ் வருகிறது? பின்வரும் எந்த துறை பொது பட்டியலின் கீழ் வருகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், பத்திரிகை என்பது சரியான விடை. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 213 படி லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவை நியமிப்பவர் யார்? லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவை நியமிப்பவர் ஆன்சர் கரெக்ட் தான், மாநில ஆளுநர் ஆவார். தமிழ்நாட்டில் உள்ள பின்வரும் எந்த மாவட்டத்தில் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்டது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறது வேலூர் என்பது சரியான விடையாகும். இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் முதலாக தேசிய கீதம் பாடப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் முதலாக தேசிய கீதம் பாடப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், கொல்கத்தா என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று குழுக்கள் பொறுத்துக கொடுத்து சர்க்காரியா குழு யாரால் உருவாக்கப்பட்டது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு. இதற்கு ஆப்ஷன் பாருங்க, சர்க்காரியா குழு மத்திய அரசு, அதே மாதிரி ராஜமன்னார் குழு தமிழக அரசு. அடுத்தது அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளம், பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். அப்போ சர்க்காரியா மத்திய அரசு, ராஜமன்னார் குழு தமிழக அரசு, அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளத்தால் நிறைவேற்றப்பட்டது, பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம் என்பது சரியான விடை. மாநிலங்களுக்கு இடையேயான குழு எந்த சரத்து மூலம் அமைக்கப்படுகிறது? மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஆன்சர் கரெக்ட் தான், சரத்து 263 மூலம் அமைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்திய அரசியலமைப்பை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் கிராண்ட் வில்லி ஆஸ்டின் என்பது சரியான விடை. பின்வரும் எந்த அமைப்பு மாநிலங்களுக்கான வரி பங்கீடு குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டுள்ளது? எந்த அமைப்பு? ஆன்சர் கரெக்ட் தான், எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் என்பது சரியான விடை. கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வியானது மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? அது எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் என்பது சரியான விடை. மண்டல் குழு கீழ்கண்ட எது தொடர்பான விஷயங்களை விவாதிக்கிறது? மண்டல் குழு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மற்றும் சமூக திட்டம். மண்டல குழு எல்லை பிரச்சனை, மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து மேற்கொண்ட அனைத்தையும் மண்டல் குழு விவாதிக்கிறது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டமர்வு எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது? நாடாளுமன்றத்தில் இரு அவைகளின் கூட்டமர்வு நடக்கும், அது எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது? ஆஸ்திரேலியா என்பது சரியான விடை. ஆரம்பத்தில் எந்த பட்டியல் 47 துறைகளை கொண்டிருந்தது? ஆரம்பத்தில் பொது பட்டியல் தான் 47 துறைகளை கொண்டதாக இருந்தது. சரத்து 356ஐ அரசியலமைப்பின் இறந்த கடிதம் என்று குறிப்பிட்டவர் யார்? சரத்து 356ஐ அரசியலமைப்பின் இறந்த கடிதம் என்று குறிப்பிட்டவர் அம்பேத்கர் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு. இதெல்லாம் யாரால், எந்த சரத்துங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் பார்த்தலாங்க. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாயால் அமைக்கப்பட்டது.
இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மொய்லி. மாநில பட்டியலின் கீழ் பாராளுமன்றம் சட்டம் இயற்றுதல் சரத்து 249. அகில இந்திய பணிகள் பற்றி கூறும் சரத்து பார்த்தீங்கன்னா 312 ஆகும். பின்வருவனவற்றுள் எது மத்திய மாநில உறவுகள் தொடர்பான ஆணையம் அல்ல? எது மத்திய மாநில உறவுகள் தொடர்பான ஆணையம் இல்லைன்னா ஆன்சர் கரெக்ட் தான். கோத்தாரி குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, புன்சி குழு இதெல்லாம் மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆணையங்களாகும். ஊழல் கண்காணிப்பு ஆணையர்களுக்கான பதவிக்காலம் என்ன? ஆன்சர் இது ப்ரீவியஸ்ல கூட பார்த்தோம். 4 ஆண்டுகள் அல்லது அவர்கள் 65 வயது அடையும் வரை என்பது சரியான விடையாகும். அகில இந்திய பணிகளை நீக்க பரிந்துரைத்த ஆணையம் எது? அகில இந்திய பணிகளை நீக்க பரிந்துரைத்த ஆணையம் பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழுவாகும். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் மற்றும் ஊழல் கண்காணிப்பு ஆணையர்களை நியமிக்க பரிந்துரைக்கும் 3 பேர் கொண்ட குழுவில் இல்லாதவர் யார்? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் மற்றும் ஊழல் கண்காணிப்பு ஆணையர்களை நியமிக்க பரிந்துரைக்கும் 3 பேர் கொண்ட குழுவில் இல்லாதவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய தலைமை நீதிபதி என்பது சரியான விடை. மத்திய புலனாய்வுத்துறை நிறுவ பரிந்துரைத்த குழு எந்த குழு? மத்திய புலனாய்வுத்துறை நிறுவ பரிந்துரைத்த குழு சந்தானம் குழு என்பது சரியான விடை. தவறான இணையை தேர்ந்தெடுக. தேர்தலில் பிரதிநிதித்துவத்தின் வகைகள் நாடுகள். இதுல தவறானது பார்த்தீங்கன்னா கட்சி தொகுதி வாக்கு ஈரான் என்பது தவறான ஒன்றாகும். மாற்று வாக்கு ஆஸ்திரேலியா, தொகுதி வாக்கு லெபனான், இரு சுற்றுமுறை வியட்நாம் என்பது சரி. கட்சி தொகுதி வாக்கு ஈரான் என்பது தவறான ஒன்றாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? எந்த ஆண்டு? இது நம்ம பார்த்தோம் 1993 என்பது சரியான விடை. பின்வருவனவற்றில் தொகுதி வரையறை சட்டங்களில் தவறானது எந்த சட்டம்? பின்வருவனவற்றில் தொகுதி வரையறை சட்டங்களில் தவறானது ஆன்சர் கரெக்ட் தான். 3வது தொகுதி வரையறை சட்டம் 1975 என்பது தவறான ஒன்றாகும். எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதானது 21 18 குறைக்கப்பட்டது? அது எந்த சட்ட திருத்தம்? இது முக்கியமான கேள்வி. 61வது சட்ட திருத்தம். அதன்படிதான் வாக்களிக்கும் வயது பார்த்தீங்கன்னா 21 18 குறைக்கப்பட்டது. உள்ளாட்சி அரசானது 7வது அட்டவணையில் எந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? உள்ளாட்சி அரசு 7வது அட்டவணையில் எந்த பட்டியலில்? ஆன்சர் கரெக்ட் தான். மாநில பட்டியல் என்பது சரியான விடை. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை என்பது சரி. பின்வருவனவற்றுள் பாராளுமன்றத்தின் அதிகாரம் செயல்பாடு அல்லது செயல்பாடு அல்லாதது எது? இதுல பாத்தீங்கன்னா சின்னங்களை செயல்பாடு அல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் செலவு கணக்கினை ஒரு வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கவில்லை எனில் அவரை தகுதி இழப்பும் செய்யும் அதிகாரம் இல்லை என்பது சரியான விடை. உயர் நீதிமன்ற நீதிபதியை நீக்கும் அதிகாரம் கொண்டவர் யார்? உயர் நீதிமன்ற நீதிபதியை நீக்கும் அதிகாரம் கொண்டவர் ஜனாதிபதி என்பது சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதன் தலைவருடன் சேர்ந்து எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலைவருடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1+4 அதாவது 5 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மக்களவையில் இருந்து மட்டுமே உறுப்பினர்களை கொண்ட குழு எது? மக்களவையில் இருந்து மட்டுமே உறுப்பினர்களை கொண்ட குழு ஆன்சர் கரெக்ட் தான். மதிப்பீட்டு குழு என்பது சரி. இந்திய உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர், இது நம்ம அடிக்கடி பார்த்துறதான், ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கீழ்கண்டவற்றில் மண்டல குழுக்களை நிறுவும் அதிகாரம் கொண்டது எது? எந்த அமைப்பு மண்டல குழுக்களை நிறுவும் அதிகாரம் கொண்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற சட்டம் என்பது சரியான விடை. பின்வரும் குழுக்களை காலவரிசைப்படுத்துக. இது நம்ம அடிக்கடி பார்த்தது. மேத்தா குழுனா எந்த ஆடு? GVK ராவ் குழு. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். பல்வந்த் மேத்தா குழு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு, GVK ராவ் குழு, LM சிங்வி குழு என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று அந்த காலம் இயர் ரொம்ப முக்கியம். யூனியன் பிரதேசம் நீதித்துறை. இதற்கு பொறுத்துக கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தான். டாமன் மற்றும் டையூ மும்பை உயர் நீதிமன்றம்.
டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி உயர்நீதிமன்றம், லட்சத்தீவு கேரளா உயர்நீதிமன்றம், புதுச்சேரிக்கு வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். யூனியன் பிரதேசத்துக்கு எந்தெந்த நீதித்துறைன்னு பார்த்தோம். கீழ்கண்ட சரத்துகளில் யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறும் சரத்து என்ன? யூனியன் பிரதேசங்கள் சரத்து 239 முதல் 241 வரை யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறுகிறது. கீழ்கண்டவற்றுள் துறைமுக பொறுப்பு குழுமம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் துறைமுக பொறுப்பாட்சி குழுமம் உருவாக்கப்பட்டது, சரி. இது துறைமுகங்களை நிர்வகித்து பாதுகாக்கிறது என்பது சரி. இது குடிமை வசதிகளை தருகிறது. இதுல ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும். யூனியன் பிரதேசத்தில் நிர்வகிக்கும் அதிகாரம் கொண்டவர் யார்? இதுல யூனியன் பிரதேசத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் கொண்டவர் குடியரசுத் தலைவர் என்பது சரியான விடையாகும். டெல்லி யூனியன் பிரதேசத்தை தேசிய தலைநகர் பகுதி என பெயர் மாற்றம் செய்த சட்ட திருத்தம் எது? டெல்லி யூனியன் பிரதேசத்தை தேசிய தலைநகர் பகுதி என பெயர் மாற்றம் செய்த சட்ட திருத்தம் 69வது சட்ட திருத்தமாகும். மாநிலங்களின் அம்சங்கள் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. மாநிலங்களின் அம்சங்களில் பற்றிய தவறான கூற்று. ஆன்சர் கரெக்ட் தான். இதற்கு எந்த சுயாட்சியும் இல்லை என்பது தவறான கூற்றாகும். இந்திய அரசியலமைப்பு சரத்து 1 பின்வருவனவற்றில் எது இந்திய பகுதியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? எல்லாம் கரெக்ட் தான். மாநிலங்களின் பகுதிகள், யூனியன் பிரதேசங்கள், இந்திய அரசால் ஆக்கிரமிக்கப்படும் பகுதிகள், மேற்கண்ட அனைத்தும் தான் சரத்து 1 இந்திய பகுதியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பொறுத்துக குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், முதலமைச்சர், ஆளுநர். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன், பிரதம அமைச்சர் இந்திய அரசாங்கத்தின் தலைவர், முதலமைச்சர் மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர், ஆளுநர் பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகத்தின் பெயரளவு தலைவர் என்பது சரியான விடை. இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை காலவரிசை படுத்துக. கனியா தான் முதல்ல இருக்காரு. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், ஹெச் கனியா. அடுத்தது முகமது இதயத்துல்லா, 3வது வர்மா, 4வது சதாசிவம் என்பது சரியான விடை. நன்னெறி குழு லோக்சபாவில் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? நன்னெறி குழு இது லோக்சபாவில் நிறுவப்பட்ட ஆண்டு 2000ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. மத்திய கண்காணிப்பு ஆணையத்தை எந்த ஆண்டு பாராளுமன்றம் சட்டப்பூர்வ அமைப்பாக அறிவித்தது? மத்திய கண்காணிப்பு ஆணையத்தை எந்த ஆண்டு பாராளுமன்றம் சட்டப்பூர்வம் அமைப்பாக அறிவித்தது? ஆன்சர் கரெக்ட் தான், 2003ஆம் ஆண்டு என்பது சரி. யாருடைய பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டன? அது யாருடைய பரிந்துரைகள்? ஆன்சர் கரெக்ட் தான், ஸ்வரன் சிங் குழு என்பது சரியான விடை. ஐக்கிய நாடுகள் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? ஐநா, இது மறக்க மாட்டோம், அக்டோபர் 24, 1945ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 2007ஆம் ஆண்டு தான் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. மக்கள் குறைதீர்ப்பாயம் முதலில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? மக்கள் குறைதீர்ப்பாயம் முதலில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1809ஆம் ஆண்டாகும். கீழ்கண்டவற்றில் எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீதான மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீதான மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? ஆன்சர் கரெக்ட் தான், தகவல் அறியும் உரிமையாகும். நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டுமே தாமதப்படுத்தப்படலாம்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. நிதி மசோதாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாட்கள் வந்து மாநில அவையினால் தாமதப்படுத்த முடியும். தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல மத்திய பட்டியல் 100 துறைகள், மாநில பட்டியல் 60 துறைகள், பொதுப்பட்டியல் வந்து 50 துறைகள் வரும். 42 துறைகள் என்பது தவறானது ஒன்றாகும். சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. இதற்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றங்கள் சட்டம் 1861 படி அமைக்கப்பட்டது. சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம், மத்திய பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2000 படி அமைக்கப்பட்டது. மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இந்திய அரசு சட்டம் 1935 படி அமைக்கப்பட்டது. திரிபுரா உயர்நீதிமன்றம் உத்தரப்பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2000 படி அமைக்கப்பட்டது என்பது தவறு. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தி உள்ளது 1, 2 மற்றும் 3 ஆகும். கிராம சபையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை நிர்ணயிப்பது யார்? கிராம சபையின் அதிகாரம் மற்றும்
பணிகளை நிர்ணயிப்பது மாநில சட்டமன்றமாகும். இந்திய பாராளுமன்றத்தில் எத்தனை கூட்டத்தொடர்கள் நடைபெறுகின்றன? பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கூட்டத்தொடர்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? மதுரை உயர்நீதிமன்ற கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு 2004ஆம் ஆண்டாகும். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஏப்ரல் 24, 1993ஆம் ஆண்டாகும். பாண்டிச்சேரியானது புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 2006 தான் பாண்டிச்சேரி புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி மட்டுமே இந்திய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவார் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது? அது எந்த வழக்கு? 2வது நீதிபதிகள் வழக்குகள் என்பது சரியான விடை. மத்திய புலனாய்வுத்துறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? மத்திய புலனாய்வுத்துறை ஆன்சர் கரெக்ட் தான், 1963ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களை வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்தலாம் என்று குறிப்பிடும் அரசியலமைப்பு சரத்து எந்த சரத்து? சரத்து 326 தான். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களை வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்தலாம் என்று குறிப்பிடும் அரசியலமைப்பு சரத்தாகும். அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் சரத்து தேர்தல்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? இது நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். பகுதி 15 சரத்து 324 முதல் 325, 329 என்பது சரியான விடை. கீழ்கண்ட கூற்றை கவனிக்கவும். கூற்று பாருங்க, இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் 7 அடிப்படை உரிமைகளை கொண்டிருந்தது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் தான் உள்ளன. காரணம், 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு விட்டது. இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம், காரணம் சரியான விளக்கம் என்பது சரியான விடை. கீழ்கண்டவர்களுள் யாருக்கு எதிராக தடையுறுத்தும் நீதி பேராணை வெளியிடலாம்? யாருக்கு எதிராக? ஆன்சர் கரெக்ட் தான், நீதி மற்றும் பகுதி நீதித்துறை அதிகாரிகள் என்பது சரியான விடை. பின்வரும் குழுக்களில் தேர்தல் சீர்திருத்தங்களுடன் தொடர்பு இல்லாதது எது? அதுல கிருஷ்ணா குழு என்பது பாத்தீங்கன்னா தேர்தல் சீர்திருத்தங்களுடன் தொடர்பு இல்லாத குழுவாகும். மண்டல குழுக்களின் தலைவர் யார்? மண்டல குழுக்களின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் என்பது சரியான விடையாகும். கடைசி ஒன்று, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க பரிந்துரைக்கும் 6 பேர் கொண்ட குழுவில் இல்லாதவர் யார்? அவர் பாத்தீங்கன்னா மாநிலங்களவை தலைவர் என்பது சரியான விடையாகும். அதாவது தவறான இணை, NNPனா தெரியும் உங்களுக்கு, நெட் நேஷனல் ப்ராடக்ட். GNPங்கிறது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அதே மாதிரி GDPங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு தெரியும். இதில் தவறான இணை என்ன? இது பார்த்தீங்கன்னா 10th எக்கனாமிக்ஸில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த கேள்விகளுக்குரிய பதிலாக இருக்குது. ஆன்சர் கரெக்டு தான். தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா இவற்றில் எதுவுமே தவறு கிடையாது. அதாவது NNPங்கிறது GNPயிலிருந்து தேய்மான கழிவு கழிச்சா அது நெட் நேஷனல் ப்ராடக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தை விலையில் GNP, சந்தை விலையில் GDP கூட்டல் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானம் என்பது சரி. காரண செலவில் NNP, சந்தை விலையில் NNP மைனஸ் மறைமுக வரி கூட்டல் மானியம் என்பது சரி. இதில் எதுவுமே தவறான இணை கிடையாது. மாற்று செலுத்துதல் எதனை உள்ளடக்கியது? ஆப்ஷன் பாருங்க. மாற்று செலுத்துதல் என்பது இதை அனைத்தையுமே உள்ளடக்கியது. ஓய்வூதியம், மானியங்கள், வேலையின்மைக்கான உதவித்தொகை, இது அனைத்தும் என்பது சரியான விடை. ஒரு பொருளாதாரம் கீழ் நோக்கிய பகுதியில் இருக்கும்போது நிகழ்கின்ற வேலையின்மை எது? அந்த பொருளாதாரமே கீழ் நோக்கிய பகுதியில் இருக்குது, அப்போ நிகழ்கின்ற வேலையின்மையின் பெயர் ஆன்சர் கரெக்டு தான், சுழல் வேலையின்மை என்பது சரியான விடை. வரி என்பது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும். இந்த கூற்றை கூறியவர் யார்? வரி என்பது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும் என கூறியவர் அனடோல் முராட் என்பது சரியான விடை. செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது? செயல்திறன் வரவு செலவு திட்டம், இதை அறிமுகப்படுத்திய நாடு அமெரிக்கா என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் பொதுக்கடனை திரும்ப செலுத்தும் முறைகள் எது?
பொது கடனை திரும்ப செலுத்தும் முறைகள் என்னென்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அதாவது பகுதியாக செலுத்துதல், கடன் மறுப்பு, கடனை மாற்றுதல், மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான விடை. வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் யார்? வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் J.M. கீன்ஸ் என்பது சரியான விடை. எது நாட்டு வருமானம் குறைவதற்கான சரியான காரணம் கிடையாது? எது நாட்டு வருமானம் குறைவதற்கான சரியான காரணம் அல்ல? ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் மக்கள் தொகை பெருக்கம் என்பது சரியான விடை. இந்திய வேளாண்மையின் உற்பத்தி திறன் குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஆப்ஷன் அப்படி பாருங்க. இந்திய வேளாண்மையின் உற்பத்தி திறன் குறைவாக இருப்பதற்கு காரணம். ஆன்சர் கரெக்ட் தான். அதாவது திறமையற்ற உழவு நுட்பங்கள், மலிவான மற்றும் எளிமையான கடன் பெற இயலாமை, விளைநிலங்களின் பெரும்பாலான பகுதிகள் நீர்ப்பாசன வசதியின்மை. இதில் அனைத்தும் என்பதுதான் இந்திய வேளாண்மையின் உற்பத்தி திறன் குறைவாக இருப்பதற்கு காரணமாகும். பின்வருவனவற்றுள் நாட்டின் பணம் மற்றும் கடன் வழங்குதலை மேலாண்மை செய்யும் நிறுவனம் எது? நாட்டின் பணம் மற்றும் கடன் வழங்குவதலை மேலாண்மை செய்யும் நிறுவனம் ஆன்சர் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது சரி. நபார்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நபார்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982 ஆண்டு என்பது சரி. சர்வ சிக்ஷா அபியான் எனும் முக்கியமான கல்விக் கொள்கையானது எதனுடன் தொடர்புடையது? சர்வ சிக்ஷா அபியான் எனும் முக்கிய கல்விக் கொள்கையானது எதனுடன் தொடர்புடையது? சர்வ சிக்ஷா அபியான் இது அடிக்கடி SSA ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியுடன் தொடர்புடையது தான் சர்வ சிக்ஷா அபியான் ஆகும். வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டை மேம்படுத்தியவர் யார்? வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டை மேம்படுத்தியவர் இதில் பார்த்தீங்கன்னா டேவிட் ரிகார்டோ, JP சே, JS மில் அனைவரும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டை மேம்படுத்தியவர்கள் ஆவார்கள். பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் மற்றும் வங்கி வைப்புகளில் உள்ள பணம் ஆகியவற்றின் விகிதத்தை குறிப்பது எது? பொதுமக்கள் நம்ம கையில் வைத்திருக்கிற பணம் மற்றும் வங்கி வைப்புகளில் உள்ள பணம் ஆகியவற்றின் விகிதத்தை குறிப்பது ஆன்சர் ரொக்க வைப்பு விகிதமாகும். கீழ்கண்டவற்றுள் மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்களுள் அல்லாதது எது? மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்களுள் அல்லாதது கண்காட்சியிலிருந்து கிடைக்கும் வருமானம் என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. இந்திய ரிசர்வ் வங்கி யாருடைய தலைமையின் கீழ் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ஆராய ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்தது? அது யாருடைய தலைமை? எதற்காக? நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ஆராய ஒரு குழு அமைத்தது இந்திய ரிசர்வ் வங்கி. யாருடைய தலைமை? R. காந்தி என்பது சரியான விடை. உற்பத்தி நடவடிக்கைகளில் அரசு பங்கு கொள்ளாமல் இருக்கும் கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உற்பத்தி நடவடிக்கைகளில் அரசு பங்கு கொள்ளாமல் இருக்கும் கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தலையிடா கொள்கை என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் ரிசர்வ் வங்கியின் பணிகளுள் பொருந்தாதது எது? ஆப்ஷன் அப்படி பாருங்க. பின்வருவனவற்றுள் ரிசர்வ் வங்கியின் பணிகளுள் பொருந்தாதது தனிப்பட்ட கடன்களை தருதல். ஆப்ஷன் டி பொருந்தாத ஒன்றாகும். பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? பணம் வாட்டம் பணவீக்கம்னு பார்த்துருப்போம். பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் கடன் பெற்றோர் என்பது சரி. உலக வங்கியின் அறிக்கையின்படி $906 முதல் $11,115 தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி உடைய நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? 906 முதல் 11,115 தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி உடைய நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகள் என அழைக்கப்படுகிறது. எந்த வகையான பணவீக்கம் பொருளாதாரத்திற்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது? அது எந்த வகையான பணவீக்கம்? ஆன்சர் தவழும் பணவீக்கம். இந்த பணவீக்கம் தான் பொருளாதாரத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை எவ்வாறு அறியப்படுகிறது? இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை எவ்வாறு அறியப்படுகிறது? ஆன்சர் அது கட்டுமன தொழில்கள் என்பது சரியான விடை.
கீழ்கண்டவற்றுள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முறைகள் எது? எந்த முறை வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது? ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் ரொக்க இருப்பு விகிதம் உயர்வு, அரசு பத்திரங்களை வெளிச்சந்தையில் விற்றல், இதெல்லாம் வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முறைகளாகும். 37வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற இடம் எது? 37வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற இடம் கோவா என்பது சரியான விடை. RLEGP என்பது என்ன? RLEGP என்பது ஆன்சர் கிராம நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை தனியாருக்கு விற்பதை குறிப்பது என்ன? பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை தனியாருக்கு விற்பதை குறிப்பது பார்த்தீங்கன்னா முதலீட்டு கலைப்பு என்று அழைக்கப்படுகிறது. சந்தை விலைகள் அடிப்படையில் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியை கணக்கீடு செய்யும் பொழுது கீழ் வருவனவற்றில் எந்த ஒன்று சேர்த்து கொள்ளப்படுவதில்லை? சந்தை விலைகளின் அடிப்படையில் மொத்த தேசிய உற்பத்தியை கணக்கீடு செய்யும் பொழுது கீழ் வருவனவற்றில் எந்த ஒன்று சேர்த்து கொள்ளப்படவில்லை? தேய்மான படி என்பது சரி. ஒரு பொருளுக்கு தேவை குறைதல் அல்லது பிற பொருட்களின் தேவை அதிகரித்தல் எவ்வகை வேலையின்மைக்கு காரணமாகிறது? ஒரு பொருளுக்கான தேவை குறைதல் அல்லது பிற பொருட்களின் தேவை அதிகரித்தல் எவ்வகை வேலையின்மைக்கு காரணமாகிறது? அந்த வேலையின்மை பார்த்தீங்கன்னா அமைப்புசார் வேலையின்மை என்பது சரி. RBI தேசியமயமாக்கப்பட்ட வருடம் எந்த வருடம்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேசியமாக்கப்பட்ட வருடம் ஜனவரி 1, 1949 ஆகும். இந்தியாவில் ₹1 பணத்தில் கையெழுத்திடுபவர் யார்? அந்த ₹1 பணத்தில் வந்து கையெழுத்திடுபவர் நிதி அமைச்சகத்தின் செயலர் என்பது சரி. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகளுள் பொருந்தாதது எது? கடன் அளவு கட்டுப்பாடு முறைகளில் பொருந்தாதது ஆப்ஷன்ல பாருங்க. நெறிமுறை தூண்டல் என்பது சரியான விடை. மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என முதலில் பரிந்துரைத்தவர் யார்? மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என முதலில் பரிந்துரைத்தவர் ஆன்சர் JM கீன்ஸ் ஆவார். வட்டார ஊரக வங்கிகளின் மூலதனத்தில் மைய அரசு, மாநில அரசு மற்றும் வணிக வங்கிகளின் பங்கு என்ன? வட்டார ஊரக வங்கிகளின் மூலதனத்தில் மைய அரசு, மாநில அரசு மற்றும் வணிக வங்கிகளின் பங்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைய அரசு 50%, மாநில அரசு 15%, வணிக வங்கிகளின் பங்கு 35. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. இதில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கல், RBI தேசியமயமாக்கல். இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். RBI தேசியமயமாக்கல் 1949 RBI தேசியமயமாக்கல். 1969 14 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கல். 1980 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கல். 1973 தேசியமயமாக்கப்பட்ட மொத்த கோதுமை வணிகம். இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1969. இது 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டு. இது ரிலேட்டடாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. பின் வருவனவற்றுள் எது வணிக வங்கியின் பயன் அல்ல? வணிக வங்கியின் பயன் எது கிடையாது? ஆப்ஷன்ல பாருங்க. நுகர்வோர் கடனை ஒழுங்குபடுத்துதல் என்பது வணிக வங்கியின் பயன் கிடையாது. விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது? விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஜூலை 1, 1963ஆம் ஆண்டாகும். கீழ்கண்டவற்றுள் கிராம ஊராட்சிகளின் வருவாய் எவை? எவை வந்து கிராம ஊராட்சியின் வருவாய்? ஆன்சர் தொழில் வரி, நிலம் மீதான வரி, பொது சொத்து வரி. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியின் வருவாய் ஆகும். ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீட்டில் 2018 இந்தியாவின் நிலை என்ன? மனித வளர்ச்சி குறியீடு அதில் 2018 இந்தியாவின் நிலை பார்த்தீங்கன்னா 130வது இடத்தில் இருந்தது. அடுத்த ஒன்று பொறுத்துக. பழுப்பு புரட்சி, இளஞ்சிவப்பு புரட்சி, தங்கப் புரட்சி, மஞ்சள் புரட்சி. ஆன்சர் பழுப்பு புரட்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா தோல். இளஞ்சிவப்பு புரட்சி இறால். தங்கப் புரட்சி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழங்கள்.
மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் என்பது ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் பின்வரும் எந்த குணநலன்களை பெற்றுள்ளது? குறைந்த தளவிகித வருமானம், நாள்பட்ட வேலையின்மை மற்றும் தொழில் போக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அழுத்தம், அதிக தள வருமானம் மற்றும் அதிக ஜிடிபி உற்பத்தி. இது வளர்ந்து வரும் பொருளாதாரம் எந்த குணநலன்களை பொறுத்துள்ளது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 இதை கொண்டுள்ளதுதான் வளர்ந்து வரும் பொருளாதாரமாகும். பொருளாதார வளர்ச்சியில் தேக்கநிலை, வேலைவாய்ப்பின்மை, அதிக அளவிலான பணவீக்கம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்த சூழ்நிலை எது? பொருளாதார வளர்ச்சியில் தேக்கநிலை, வேலைவாய்ப்பின்மை, அதிக அளவிலான பணவீக்கம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்த சூழ்நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா தேக்க வீக்கம் என்பது சரி. தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல தவறான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரட் டாமர், இது 3வது 5 என்ற திட்டம் மாதிரி கிடையாது. மறைமுக வேலையின்மை, இறுதிநிலை உற்பத்தி திறன் 0 என்பது சரி. ஜேஎம் கீன்ஸ், நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை, முதல் திட்டக்குழுவின் தலைவர் நேரு என்பது இதெல்லாம் சரி. டாமருங்கிறது 3வது 5 என்ற திட்டம் மாதிரி என்பது தவறான இணையாகும். பின் வருவனவற்றுள் மைய அரசின் வருவாய் மூலங்களுள் பொருந்தாதது எது? மத்திய அரசின் வருவாய் மூலங்களில் பொருந்தாதது தளவரி என்பது பொருந்தாத ஒன்றாகும். தவறானதை தேர்ந்தெடு. விதி 280 நிதிக்குழு பற்றி குறிப்பிடுகிறது. 14வது நிதிக்குழு 2013 அமைக்கப்பட்டது மற்றும் அதன் காலம் ஏப்ரல் 1, 2015 மார்ச் 30 முதல் மார்ச் 31, 2020 வரை. இதுல வந்து தவறானதை தேர்ந்தெடு. இதுல 2மே சரி, தவறானது எதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கிடையே உள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்பு. இந்த கூற்றை கூறியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கிடையே உள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்பு என்று கூறியவர் ஜே.ஆர். ஹிக்ஸ் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் சமத்துவ பொருளாதார அமைப்பு கொண்ட நாடுகள் எது? சமத்துவ பொருளாதார அமைப்பு கொண்ட நாடுகள் ரஷ்யா, வியட்நாம், போலந்து. ஆப்ஷன் டி வந்து இவை அனைத்தும் என்பது சரியான விடை. பணவீக்கம் மிதமான வேகத்திலும் ஆண்டுக்கு 3% முதல் 9% என்ற வீதத்திலும் இருந்தால் அது எவ்வகையான பணவீக்கம்? மிதமான வேகம் ஆண்டுக்கு 3 to 9% என்ற வீதத்தில் இருந்தால் அது எவ்வகையான பணவீக்கம்? நடக்கும் பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. சரியானதை தேர்ந்தெடு. பொருளாதார முன்னேற்றம் எண்ணிக்கை அடிப்படையிலானது, பொருளாதார வளர்ச்சி எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையிலானது. இதுல சரியானது எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அப்ப 2ம் தவறாகும். M1 என்பது எதை குறிக்கிறது? M1 என்பது எதை குறிக்கிறது? இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம், 10th புக்கில் இருக்கு. M1ங்கிறது பார்த்தீங்கன்னா காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள் என குறிக்கப்படுகிறது. கீழ்கண்டவர்களுள் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? இதில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா தான் இப்போ இருக்காரு. அவரோட ஆப்ஷனையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து எந்த ஆப்ஷனும் கிடையாது. நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரதமராக இருப்பார். இல்லை, இப்போ அரவிந்த் பனகாரியா வந்து திட்டக்குழுவின் தலைவர். சாரி, நம்ம அது சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் ராஜீவ் குமார் நினைக்கிறேன். இதை நான் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு கமெண்ட்ல சொல்கிறேன். அடுத்த ஒன்று, 2016-17 தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி என்ன? 2016-17 தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி $207.8 பில்லியன் என்பது சரியான விடை. இந்திய ரூபாய்களுக்கான புதிய பணக்குறியீடு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? அந்த புதிய பணக்குறியீடு அவர் உதயகுமாரால் ஏற்படுத்தப்பட்டது. அது நடைமுறைக்கு வந்தது ஜூலை 15, 2010 ஆண்டாகும். சரியான இணையை தேர்ந்தெடு. இதுல சரத்து 112 மத்திய நிதிநிலை அறிக்கை, சரத்து 202 மாநில நிதி அறிக்கை, சரத்து 116 நிதி வாக்கெடுப்பு. மேற்கண்ட அனைத்துமே சரியான இணையாகும். பின்வருவனவற்றுள் பணவீக்கத்திற்கான காரணிகளுள் பொருந்தாதது எது? பணவீக்கம் அந்த காரணிகளுக்குள் பொருந்தாதது ஆன்சர் அருமை பணக்கொள்கை என்பது பொருந்தாத ஒன்றாகும்.
நுகர்ச்சி கூட்டல் சேமிப்பு என்பது எதனை குறிக்கிறது? நுகர்ச்சி கூட்டல் சேமிப்பு என்பது பார்த்தீங்கன்னா செலவிடக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது என்பது சரியான விடை. ரிசர்வ் வங்கி நடைமுறைக்கு வர காரணமாக அமைந்த ஆர்பிஐ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ரிசர்வ் வங்கி நடைமுறைக்கு வர காரணமாக அமைந்த ஆர்பிஐ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934 ஆண்டாகும். தவறான இணையை தேர்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இதில் எழுத்தறிவு விகிதம் 75.04 என்பது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? நம்ம இப்போ தான் பார்த்தோம். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தோம். இதில் மாதம் நாள் கூட கொடுத்துருக்காங்க. 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? ஜூலை 19, 1969 என்பது சரி. திட்ட விடுமுறைக்கு முதன்மை காரணம் என்ன? இதெல்லாம் அந்த 5 ஆண்டு திட்டங்களில் அந்த விடுமுறை காலம்லாம் வந்தது. அந்த திட்ட விடுமுறைக்கு முதன்மை காரணம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர், 3வது 5 ஆண்டு திட்டத்தின் தோல்வி. இது ரெண்டும் தான் திட்ட விடுமுறைக்கு முதன்மையான காரணமாகும். பின் வருவனவற்றுள் வணிக வங்கியின் பணிகள் எது? வணிக வங்கியின் பயன்கள் பார்த்தீங்கன்னா காசோலைகளை பணமாக்குதல், கடன்களை வழங்குதல், கேட்பு வைப்புகள். மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர்களை நியமிப்பவர் யார்? ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர்களை நியமிப்பவர் மத்திய அரசு என்பது சரி. மத்திய ரிசர்வ் வங்கி வட்டார ஊரக வங்கிகளுக்கு வழங்கும் சலுகைகளில் சரியானது எவை? 3% ரொக்க இருப்பினை வைத்திருக்க அனுமதிக்கிறது. 25% சட்டப்பூர்வ நீர்மை இருப்பினை வைக்க அனுமதிக்கிறது. இது வந்து மத்திய ரிசர்வ் வங்கி வட்டார ஊரக வங்கிகளுக்குள் வழங்கும் சலுகைகளில் சரியானது. இதில் 1 மட்டும் சரி என்பது, அதாவது 3% ரொக்க இருப்பினை வைத்திருக்க அனுமதிக்கிறது என்பது சரி. நிதி ஆயோக்கின் சுகாதார மாநிலம் முற்போக்கு இந்திய அறிக்கை 2018 தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடு எண் என்ன? நிதி ஆயோக் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடு 2018 3வது இடம் ஆகும். கீழ்கண்டவற்றுள் 1000 பிறக்கும் குழந்தைகளுக்கு இறப்பு விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த பாலின விகிதம், இறப்பு விகிதம், 1000 பிறக்கும் குழந்தைகளுக்கு இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா குழந்தை இறப்பு விகிதம் என அழைக்கப்படுகிறது. 12ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எவ்வளவு சதவீதம்? 12ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு பார்த்தீங்கன்னா 8% நிர்ணயிக்கப்பட்டது. இந்திய திட்டக்குழு ஏழ்மையை எதன் அடிப்படையில் வரையறுத்துள்ளது? ஏழ்மையை எதன் அடிப்படையில் வரையறுத்துள்ளது? ஆன்சர் உணவுப் பொருள் மூலம் பெரும் கலோரி வகையில் தான் என்ன பண்ணாங்க இந்திய திட்டக்குழு ஏழ்மையை வரையறுத்துள்ளது. பொறுத்துக. தமிழக தொழில் கொத்து, ஆம்பூர் எஃகு, சேலம் தோல், கரூர் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். இதை வந்து பொறுத்துக. ஆன்சர் ஆம்பூர் அப்படின்னாவே வேலூர் ஆம்பூர்லாம் தோல். அடுத்த ஒன்று சேலம் வந்து எஃகு, கரூர் பார்த்தீங்கன்னா வாகன புனைவு, ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகும்? அது எந்த 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கமாக இருந்தது? ஆன்சர் 7வது 5 ஆண்டு திட்டம் என்பது சரி. முதலீட்டு விலக்கல் என்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. முதலீட்டு விலக்கல் அப்படின்னா என்ன? ஆன்சர் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற பொது நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் அல்லது வங்கிகளுக்கு விற்பதுதான் முதலீட்டு விலக்கல் என அழைக்கப்படுகிறது. தமிழக அரசின் வேளாண்மை துறை கொள்கை விளக்கக்குறிப்பு 2017-18 படி தேசிய அளவில் கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் நிலை என்ன? 2017-18 ஆண்டு படி பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் நிலை 3வது இடமாக இருந்தது. பொது உடைமை கொள்கை அறிவிக்கப்பட்ட திட்டம் எது? பொது உடைமை கொள்கை அறிவிக்கப்பட்ட திட்டம் 2வது 5 ஆண்டு திட்டம் என்பது சரியான விடை.
பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி பயன்படுத்தும் கருவி எது? ஆப்ஷன்ல பாருங்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி பயன்படுத்தும் கருவி ரெப்போ விகிதம் மற்றும் பண இருப்பு விகிதம் அதிகரித்தல் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது எது? சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது ஆல்கஹால் என்பது சரியான விடை. பிரதான் மந்திரி கிராம் சின்சா யோஜனா என்பது என்ன? இந்த திட்டம் எதற்காக? பிரதான் மந்திரி கிராம் சின்சா யோஜனா என்பது வேளாண் உற்பத்தி அதிகரித்தல் என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. ராஜீவ் காந்தி உதயமி மித்ரா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? உதயமி மித்ரா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. விவசாய உற்பத்தி அங்காடி குழு எது ஆகும்? விவசாய உற்பத்தி அங்காடி குழு என்பது சட்டப்பூர்வமான அமைப்பு என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிக வங்கிகள் ஆற்றிய முக்கிய பங்காக கருதப்படுவது எது? பொருளாதார வளர்ச்சிக்கு வணிக வங்கிகள் ஆற்றிய முக்கிய பங்குகள் மூலதன திரட்சி, அரசுக்கு நிதியளித்தல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல். மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் டி சரியான விடையாகும். ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதுல பாத்தீங்கன்னா இது மத்திய நிதியுதவி திட்டமாகும். இது உணவு பதப்படுத்துதல் மற்றும் தொழிற்சாலைகளின் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும். இந்திய விவசாய விளைபொருட்கள் விரயங்களை குறைப்பதற்காகவும் மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்காகவும் தொடங்கப்பட்டது ஒருங்கிணைந்த குளிரிணைப்பு. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கூற்று 2 அண்டு 3 சரியானது. 2 மற்றும் 3 சரியான விடையாகும். இந்திய திட்டக்குழுவின் இறுதி துணைத் தலைவர் யார்? அதுக்கு பொதுவாக தான் நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம், நிதி ஆயோக். இந்திய திட்டக்குழுவின் இறுதி துணைத் தலைவர் மாண்டேக் சிங் அலுவாலியா என்பது சரியான ஒன்றாகும். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? திட்டத்தின் பெயர், ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. சரியாக பொருந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஊரக இளைஞர் சுய வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம் 1979 என்பது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. உலக வறுமை தினமாக ஐநா சபை எந்த நாளை அறிவித்தது? உலக வறுமை தினமாக ஐநா சபை அக்டோபர் 17 அறிவித்துள்ளது. பண மற்றும் நிதி தகவல்களை சேகரிக்கும் மற்றும் வெளியிடும் அதிகாரம் கொண்டது எது? பண மற்றும் நிதி தகவல்களை சேகரிக்கும் மற்றும் வெளியிடும் அதிகாரம் கொண்டது இந்திய ரிசர்வ் வங்கி என்பது சரி. கூட்டு நிதி குறிப்பிடுவது எதை? கூட்டு நிதி என்பது மத்திய மாநில நிதி உறவுகள் தான் கூட்டு நிதி என்று அழைக்கப்படுகிறது. பின்வருவனவற்றுள் சார்க்கின் உறுப்பு நாடுகளுள் அல்லாதது எது? சார்க்கின் உறுப்பு நாடுகளில் அல்லாதது மியான்மர் என்பது சரி. இந்தியாவில் 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது? 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் பார்த்தீங்கன்னா 1917ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. சரியான கூற்றை தேர்க. கல்வியறிவு வீதத்தில் தென் மாநிலங்களுள் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. இதை பார்த்தாவே சொல்லிடுவோம் தப்பு. இந்திய அளவில் உயர்கல்விக்கான சேர்க்கை தமிழகத்தில் அதிகமாக உள்ளது. அது சரிதான். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. செலவிட தகுந்த தனிமனித வருமானம் மைனஸ் எது? தனிமனித வருமானம் மைனஸ் ஆன்சர் நேர்முக வரி என்பதுதான் செலவிட தகுந்த தனிமனித வருமானமாகும். சரியானதை தேர்ந்தெடு. வளரும் நாடுகளில் பெருமளவு தொழிலாளர்கள் முதன்மை தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். நன்கு வளர்ந்த நாடுகளில் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை தொழிலில் தொழிலாளர்கள் பங்கு அதிகம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுமே சரி என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. பின் வருவனவற்றுள் தனியார் துறை நிறுவனம் அல்லாதது எது? இதுல நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம், செயில் என்பது தனியார் துறை நிறுவனம் கிடையாது. அடுத்த ஒன்று சரியானதை தேர்ந்தெடு. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு காவேரி என்பது சரி. இது 765 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்பது சரி. காவிரியின் குறுக்கே தமிழ்நாட்டின் மேட்டூரின் அணை மற்றும் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இதில் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரியான ஒன்றாகும். இந்தியாவில் இடம்பெயர்தலுக்கான காரணங்கள் என்ன?
இந்தியாவில் இடம்பெயர்தலுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது சரியான விடை. திருமணம்னா கண்டிப்பாக என்னது, வேலை வாய்ப்பு, தொழில், இதுக்காகத்தான். இந்தியாவில் இடம்பெயர்தலுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது சரி. தேசிய துறைமுக வாரியம் எப்போது உருவாக்கப்பட்டது? தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை தொடங்கிய நாடு எது? ஜிஎஸ்டியை முதலில் தொடங்கிய நாடு ஆன்சர் பிரான்ஸ் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் முதன்மை துறை அல்லாதது எது? இதுல பார்த்தாவே நம்ம சொல்லிடுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வணிகம் என்பது முதன்மை துறை கிடையாது. மீன் வளர்ப்பு, சுரங்கம், விவசாயம் இதெல்லாம் முதன்மை துறையின் கீழ் வரும். தவறான கூற்றை தேர்ந்தெடு. தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பில் 1/5 நிலப்பரப்பு மட்டுமே பயிர் செய்யப்படுகிறது என்பது சரி. 4 பகுதி நிலம் தரிசாக விடப்பட்டுள்ளது என்பது தவறு. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஸ்லேட்டர் கிராமம் என அழைக்கப்படும் கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஸ்லேட்டர் கிராமம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் யார்? ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் என்பது சரியான விடை. தவறான கூற்றை காண்க. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் பாராளுமன்றத்தில் 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டது. இது சரிதான். இச்சட்டம் 2017 ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. இதில் தவறானது எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை என்பது சரியான விடையாகும். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்ற திட்டம் எப்போது துவங்கப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்ற திட்டம் பார்த்தீங்கன்னா மே 9, 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கடைசி ஒன்று, தவறான கூற்றை தேர்ந்தெடு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 121 கோடி மக்களில் 45 கோடி பேர் இடம்பெயர்ந்தவர்கள் என்பது சரி. தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டு 7.2 கோடியில் 3.13 கோடி மக்கள் இடம்பெயர்ந்தனர். இதில் இரண்டுமே சரி. அதனால தவறானது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.